ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னாலே கண்டிப்பான முறையில் இப்போ ரோப் வச்சு தச்சு பழகிட்டோம். அந்த ரோப்பு சாதாரண ரோப் தைச்சா கூட அது ஒரு சின்ன பெல் வச்சு தச்சிடுறோம் இல்லையா? அதே இது கொஞ்சம் கிராண்டான சாரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாடல் ப்ளவுஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வைக்கிற அந்த பெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, அழகாக அந்த ஒரு மாதிரி சூரியகாந்தி பூ மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாடல் தைக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆரி ஒர்க்கில் கூட அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லைனா அந்த மணிலே ஒர்க் பண்ணி நிறையா விற்பாங்க, ரெடிமேடில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம துவைக்கும் போது அது கலட்டி வைக்கணும், இல்லைனா அது அந்து போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம துணியிலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாரீக்கு வந்து சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் நல்லா மேட்சிங் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்தால் கூட அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தைக்க போகிறோம். இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது. அதாவது ஏற்கனவே நம்ம சாதாரண ஒரு முக்கோணத்தில் ஒரு ரோப்பில் வந்து முக்கோணம் தைக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் 2வது ஸ்டெப்பு, கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது போக நிறைய மாடல் இருக்குது. இதிலே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தைக்க முடியும். தச்சு நம்ம ஒரு ரெடிமேடில் அந்த மாதிரி மணிலாம் வாங்குறதுக்கு பதில் நம்ம இதிலே தைச்சிட்டோன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் ஒரு மாதிரி கலர் கான்ட்ராஸ்டான கலர் டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளவர் மாதிரி தைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ரோப்பு தைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்லே தைக்கிறது தான் சில பேருக்கு பிடிக்கும். சில பேர் வந்து இந்த மாதிரி ரெடிமேடு ரோப்பு அந்த கோல்டு கலரில் வைக்கிறது விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி கோல்டு ஏதாவது அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடிமேடில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நீங்கள் ரெடிமேடில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை துணியில் தைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு 20 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. அந்த 20 இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ரோப்பு கட்டினது போக கீழே உள்ள அந்த லென்த்து அந்த பெல் கரெக்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதனால் 20 இன்ச் இருக்கிற மாதிரி ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெடிமேட் ரோப்பே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒரு கலரு, சாரீ ஒரு கலரு. இதில் பார்த்திங்கன்னா சும்மா 3க்கு 3 எடுத்துக்கோங்க. 3.5க்கு 3 எடுத்தாலும் சரி, அதுக்கு மேலே எடுத்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் லிமிட் அந்த 3, 3.5க்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதனால் ஒரே ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா நம்ம நார்மலாக முக்கோணம் ஒரு இது முக்கோணத்தில் மடிச்சுட்டு சென்டரில் ஒரு ரோப் வச்சுட்டு இப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருவோம். இது நம்ம நார்மலாக தைக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது போக நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாடல் இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்து கூட உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இப்படி முக்கோணம் மடிச்சுக்கோங்க. அது போக இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்படி மடிச்சுக்கோங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ரோப்பு இருக்கு இல்லையா, அந்த ரோப்பை சென்டரில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, சென்டர் கனெக்ட் பண்ணி கீழே வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் வச்சுருங்க. நம்ம தைக்கும்போதே கூட ஃப்ளீட் வைக்கலாம், ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வராது. அதனால் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த இருக்கு இல்லையா, திரும்ப ஒரு அதே மேலே தையல் போடுங்க. அப்போ வந்து நல்லா நெருக்கி ஃப்ளீட் வைங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெண்டையும் கடைசியில் இணைச்சி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு அழகாக சிப்பி மாதிரி இருக்கும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நான் தையல் போடுறேன். நல்லா ஏற்றி நல்லா நெருக்கமாக வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இதாக இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நெருக்கி வச்சுட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. சரியா? அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த 2 முக்கோணத்தையும் சேர்த்து பிடிச்சி சும்மா சென்டரில் ஒரே ஒரு தையல். நம்ம கை தையல் போடுற அளவுக்கு இருந்தால் கூட போதும். 2 பக்கமும் இந்த 2 முனையும் சேர்த்து நீங்கள் தைச்சிட்டாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம்.
இப்போ இது முடிஞ்சிருச்சா? இப்போ அந்த க்ரீன் கலர் இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா நார்மலாக நம்ம ரோப்பில் அந்த பெல் வைப்போம் இல்லையா, அது மாதிரி முக்கோணத்தில் மடிச்சுக்கோங்க. எப்பயும் வைக்கிற மாதிரி இப்படி வைக்காமல் இப்படி தலைகீழ வைக்கணும். எப்படி? இந்த மாதிரி தலைகீழ வைக்கணும். தலைகீழ வச்சுட்டு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த எண்டில் வந்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் திருப்பும்போது கரெக்டாக அது க்ளோஸ் ஆகி வரும். இதாக இருக்கு இல்லையா? இப்போது இதை நான் வெட்டி விட்டுறேன். இப்போ நம்ம திருப்புறது பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ளவர் வந்து இதை அப்படியே உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அழகாக இருக்கா? இதே மாதிரி இந்த பீஸையும் இப்படி முக்கோணம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி ஆப்போசிட் தலைகீழ வச்சுக்கோங்க. கிராஸில் மடிச்சுட்டு இந்த மேலே உள்ள க்ரீன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கூட வேணுமானாலும் குறைச்சி வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து இருக்குது. அதை எந்த அளவுக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் குறைச்சி வச்சு காமிக்கிறேன். அந்த அளவு கூடி குறைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். எந்த பக்கமும் தையலும் தெரியாது. அழகாக இருக்கா? இப்போ இது வந்து நான் பெருசாக வச்சுருக்கேன். சப்போஸ் இதை கொஞ்சம் சின்னதாக்கணும், அதாவது இந்த அளவு கொஞ்சம் பெருசாக தெரியும்னு நினச்சிங்கன்னா இதோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த அடியில் உள்ள ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம திருப்பும்போது நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை பொறுத்து அது அழகாக இருக்கும். ரெண்டு ஒரே அளவு கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம துவைக்கலாம், வாஷிங் மிஷினில் கூட போட்டு எடுத்துடலாம். ஒன்றுமே செய்யாது, அது சாட்டுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்லா இருக்கு இல்லையா? நம்ம மெனக்கட்டு அதிகம் பணம் செலவழித்து இந்த ரெடிமேடில் வாங்கி அது பிஞ்சு போகிறதுக்கு இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி நிறையா மாடல் இருக்குது. நம்ம உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் என்ன மாடலில் தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நிறையா மாடல் போடலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். இப்போ நான் தச்ச அந்த ரோப்பில் உள்ள பெல் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை. பாய்.